நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா அரசு வேலைக்கு போகிறது அந்த போலீஸ் வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க, வேற எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை வச்சு உள்ள போக முடியல. ஏங்க சிலம்பம் ஸ்போர்ட்ஸா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா ஆமா ஸ்போர்ட்ஸ் தான், அதையும் கவர்மெண்ட் வேலைக்கு யூஸ் பண்ணலாம். 16வது இடத்துல அதை சேர்த்திருக்காங்க. ஆனால் அது எதுக்கு 16வது இடத்துல சேர்த்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா அப்ளை பண்ணவங்கள 21 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுல 17 பேர் சிலம்பம். அதுல என் நண்பனும் ஒருத்தன் இந்த கம்பு சுத்திட்டு இருக்கேன்ல அவன் தான். அப்ப நம்ம பாரம்பரிய கலையை ஒரு ஸ்போர்ட்ஸா கன்சிடர் பண்ணலாம் தானே அர்த்தம். இது இப்படியே நீடிச்சுச்சுன்னா இந்த கலைகளும் அழிஞ்சுதான் போகும். ஆமா, இதை கத்துக்கிட்டு என்ன பலன் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை கத்துக்கிற மாட்டாங்க, ஈஸியா இந்த கலைகள்லாம் அழிஞ்சிரும். வாய் வார்த்தைக்கு இது ஒரு பிரைடு நேஷனல் லெவல் கேம்லாம் சொல்றாங்க, ஆனா ஒரு சின்ன பிரிவிலேஜ் கூட இது கிடையாது. இப்படியே போனா சிலம்பம் அழிஞ்சிரும், அதை அழிய விடக்கூடாதுன்னு நினைச்ச என் நண்பர் கூட்டம் தோல்கொடு சிலம்பம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு ஸ்கூலா போய் பசங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நேபாள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சிலம்பத்துல கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்து நாடுகளில் இந்தியாவை பெருமைப்படுத்தின இவனுக்கு ஒரு எஸ்ஐ வேலை கூட கிடைக்கல அந்த ஸ்போர்ட்ஸ். இருந்தாலும் அந்த சிலம்பத்தை அழிய விடக்கூடாதுன்னு தான் இவங்க கூட்டமே போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கு ஆதரவு கொடுங்க.